நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமத்தால் என்றும் பாடு. நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையே glory Jesus. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளையும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் முடிசூட்டி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 23:4 பிலாத்து ஆசாரியர்களையும் பிரதான ஆசாரியர்களையும் வேத குருக்களையும் பார்த்து சொல்கிறார், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இயேசுவை கைது செய்து பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. இவர் மதமாற்றம் பண்ணிட்டாரு, இவர் ஜனங்களை பரிசெலுத்த விடாமல் தடுத்துட்டாருன்னு பல குற்றங்கள் அற்புதங்கள் செய்தார் அப்படிலாம் சொல்லி பிலாத்து விசாரிக்கிறான். ஒரு குற்றமும் காணலையா? எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? எவ்வளவு இன்றைக்கி உண்மையை பொய்யாக்கிற கூட்டம் இருக்குது, பொய்யை உண்மையாக்கிற கூட்டமும் இருக்குது. பொல்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். இயேசு அந்த பாதையில் கடந்து போனார்,
நடக்காததை நடந்ததா சொல்லுவாங்க, நடந்ததை நடக்கலைன்னே சொல்லுவாங்க. ஆக்சிடெண்ட்டு நடந்திருக்கும், நடக்கலை, அது எப்படியோ அவர் விழுந்துட்டார், இப்படிலாம் உலகத்தில் சொல்லுவாங்க. இது சர்வசாரமாக நடக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துருச்சுன்னு சொல்லி போலீஸாருக்கு தகவல் போனது. அதை விடுமுறை விட்டு உடனே செக் பண்ணால் ஒன்றும் கிடையாது, அது புரளி. இந்த காலத்தில் இந்த மாதிரி புரளிகளான செய்தி ஒன்றும் காணா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே பொறாமை எரிச்சல் பிடித்தவங்க இப்படி இருக்கும்போது இயேசுவின் காலத்தில் இப்படி இருக்கும். அதனால தான் பிலாத்து விட்ட கொண்டு போனாங்க. அவரை விசாரித்த பிலாத்து ஒரு குற்றமும் காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டு போனானா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை யார் குற்றப்படுத்துகிறா, யார் குறை சொல்கிறா, யார் தப்பு பார்க்கன்றா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். செப்பனியா 3:15 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணவே மாட்டீர். ராஜா உன்னோடு இருக்கிறார், இனி தீங்கு இல்லைங்க, நன்மையைத்தான் காண்பீங்க. மற்றவங்க என்ன சொன்னால் என்ன, என்ன குற்றப்படுத்தினா என்ன, குறை சொன்னால் என்ன, சாத்தா ரைட் பண்ணட்டும், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். தாவீது மேலே எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சவுல் வீணாக வாழ்க்கையை கெடுத்து அவனை ரைட் பண்ணிக்கிட்டே இருந்தான், பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பிசாசின் மனிதர்கள் இன்றைக்கி அப்படித்தான். உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சி உங்களை மனமடிவாக்குவாங்க, ஒரு முள்ளு மாதிரி தைக்கும். கவலைப்படாதீங்க. இயேசு சொன்னார், ரொம்ப அருமையாக சொன்னார், இவ்வுலகத்தின் அதிபதியாகிய பிசாசினிடத்தில் வருகிறார், அவன் காரியம் ஒன்றுமில்லை என்றார். பிசாசு அப்பப்போ வருவான், இயேசுவை பார்ப்பான், என் காரியம் இருக்குதான் பார்க்குறேன், என் கிரியைகள் இருக்கான்னு பார்க்குறேன், ஏதாவது கோவப்படுறீங்களான்னு பார்க்குறேன், ஒன்றும் இல்லையே. அவன் வெட்கப்பட்டு போனானா, தலைகவிழ்ந்து போனானா. ஏன்னா இயேசு நீதிபரர், பரிசுத்தர். அவன் காரியம், பிசாசின் காரியங்கள் ஒன்று கூட கிடையாது. அதனால தான் யோவான் 14:30 சொன்னார், இவ்வுலகத்தின் அதிபதியாகிய பிசாசினிடத்தில் வருகிறார், அவன் காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். இன்றைக்கு அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எந்த பிசாசு உங்களையோ, உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் காரியங்களிலே தலையிடாதபடி, தொடாதபடி, அவன் காரியம் இல்லாதபடி ஆக்கினைகளை அகற்றி, அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி என்ன செய்வாராம், தீமைகளை மாற்றி ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருப்பார், இனி தீங்கை காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் குற்றம் சொன்னவர்கள், குற்றப்படுத்தினவர்கள் தேடியும் காணாத போகும்படி கர்த்தர் உன்னை நீதிமானாக ஆசீர்வதித்து உங்களை இந்த நாளில் அற்புதமாக நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்து ஒரு குற்றம் கூட இல்லாதபடி எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதம் செய்து நடத்துவார். ஆமேன்.